நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா, அண்ணா, இன்னைக்கு உனக்கு திருநெல்வேலிக்கு போற வேலை ஏதாவது இருக்கா? ஆமா, என்ன வேணும்? இல்ல, எப்ப போறேன்னு சொன்னா நானும் உன் கூட வரலான்னு தான். என்னத்துக்கு? குறுக்குத்தர கோவில் வரைக்கும் போகணும். நான் எப்ப போறேன் எப்ப வரேன்னு சொல்ல முடியாது. இல்லன்னு நீ போகும்போது இறக்கி விட்டா போதும், வரும்போது நான் பஸ்ல வந்துருவேன். அதெல்லாம் சரியா வராது. வேண்டாம், ஏதாவது வண்டி வர சொல்றேன், போயிட்டு வா. காலையிலேயே அண்ணனும் தங்கச்சி ஏதோ பாசமா பேசிட்ட மாதிரி இருந்துச்சு. ஒண்ணும் இல்லப்பா. ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற. என்னம்மா? அண்ணன் இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கு. ஏதாவது திட்டினானா? இல்லப்பா, திட்டினா கூட பரவாயில்ல, அண்ணன் என்ன அவாய்ட் பண்ணுதுப்பா. சே, அப்படியெல்லாம் இருக்காதுமா. அவன் நடந்ததெல்லாம் மறந்துட்டாமா. இல்லப்பா, எனக்கே தெரியுது அண்ணன் என்ன மனசுக்குள்ள வெறுக்குது. இப்ப எதுக்கு இப்படி பேசுற? அவ என்ன சொன்னா? அண்ணன் திருநெல்வேலி வரைக்கும் போகுது, என்ன போற வழியில இறக்கி விட சொன்ன, முடியாதுன்னு சொல்லிட்டு போகுது. அவனுக்கு வேற ஏதாவது வேலை இருந்திருக்கும். இல்லப்பா, நிஜமாவே அண்ணன் இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கு. அவன் வெளியதான் அப்படி காட்டிக்கிறாமா, ஆனா மனசுக்குள்ள உன் மேல எப்பவும் அதே அன்பு அப்படியேதான் இருக்கு. ஏமா, நம்பிக்கை இல்லையா? நீ அப்படியே உட்காந்து என்ன நடக்குதுன்னு பாரு. உன் அண்ணன் யாருன்னு நான் காட்டுறேன். என்னப்பா பண்ண போறீங்க? அவனுக்கு அப்பம்மா நானு, பாரு என்ன நடக்குதுன்னு. தமிழ், எதுக்குப்பா அண்ணனை கூப்பிடுறீங்க? இரு. தமிழ், என்னங்கப்பா? ஏன்பா இந்த நிச்சயதார்த்த வேலைலாம் அப்படியே இருக்கு, நீ இப்படி இருந்தா எப்படி? என்னப்பா விளாட்றீங்களா? நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேனே, எனக்கு எதுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லைண்டு. என்னை எதுக்கும் கூப்பிடாதீங்க. அப்போ இதுல நீ எந்த பொறுப்பும் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்றியா? ஆமா, அதுக்கான வாய்ப்பு தேவை எனக்கு தரலையே. சரிப்பா விடு, உனக்கு எதுக்கு மன கஷ்டம்? என்னால என்ன முடியுதோ அதை நானே பாத்துக்கிறேன். மீனாட்சி, நான் சொல்றதெல்லாம் மறக்காம ஒரு நோட்ல குறிச்சு வச்சுக்கோமா. முதல்ல இந்த சமையல்காரனை ஃபிக்ஸ் பண்ணணும். போன வாரம் நம்ம சுந்தரராஜன் வீட்டு விசேஷத்துக்கு ஒரு சமையல்காரன் வந்திருந்தானே, அவன் பேரு கூட சங்கர்ராமன், அவனே சொல்லிடலாம். ஐயா, என்னாச்சுப்பா உங்களுக்கு? யார் வீட்டு விசேஷத்துக்கு யாரை போய் சொல்லிட்டு இருக்கீங்க? அவனும் அவன் சமையல், கட்லெட்டு, ஃப்ரூட் சாலட்டு, பீட்ரூட்டு சாமுண்டு, சவண்டு ஒரு சமையல், சாம்பார் சாதம், வெஜிடபிள் பிரியாணி, எதுவுமே வாயில வைக்க முடியாது. அதெல்லாம் ஒரு சாப்பாடா? அப்பா, சாப்பாடுண்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா? காரசாரமா சாம்பாரை ஊற்றி மணக்கு ருசிக்கு 4-5 கூட்டு பொரியலை வச்சு சாப்பிட்டா தானே சாப்பாடு. அதெல்லாம் ஒன்றும் சரி வர மாட்டேன். நம்ம ராஜகிட்ட சொல்லுங்க, நம்ம வீட்டு விசேஷத்துக்கு எப்படி சமைக்கணும்னு அவனுக்கு நல்லா தெரியும்ப்பா. பிரமாதமா சமைப்பான். ஏற்கனவே அவன்கிட்ட பேசி தானே கேன்சல் பண்ணான். அவனை கூப்பிட்டு சொல்லுங்கப்பா, பாயசம்லாம் 3 பாயசம் வேணும், நல்லா வைக்கணும்னு சொல்லுங்க. அதுவும் இல்லாம வரவே முறை எதை பாக்குறியா? சாப்பாடு தானே ஒத்து பாக்குறாங்க. சரிப்பா, அப்படி சொல்லிடலாம். மீனாட்சி, மைக் செட்டுக்கு நம்ம கனகரத்னால அவங்ககிட்ட சொல்லிடலாம். யாரு அந்த ஊத்து வேணா? என்னப்பா நீங்க, அவன்கிட்ட இருக்கிறதே 2 கோலா, அதை கட்டுறதுக்கு போலீஸுக்காரன்கிட்ட பெர்மிஷன் வேற வாங்கினேன். நம்ம கோயில் கூட போட்டிருந்தானே சங்கர்லிங்கம் சவுண்ட் சீரிஸ், அவன் நல்லா பண்ணுவாப்பா. எல்லா பாட்டையும் சிடி பிள்ளையர் தான் போடுவான், ஸ்பீக்கர்லாம் வச்சு அவ்வளோ அழகா பண்ணுவான். அவன் கடையில் சீரியல் செட்டு கூட எடுத்துக்கலாம்ப்பா, அவன்கிட்டே சொல்லிருங்க. அப்புறம் கோமட துண்டு எனக்கா வாசல் அளவுக்கு சீரியல் போட்டுற போறீங்க. அதெல்லாம் தெரு மூலையிலிருந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் சீரியல் போடணும். அதான் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கேன். சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். சரிப்பா, நீ சொல்லிட்ட பிறகு இதுல யோசிக்க என்ன இருக்கு? அப்புறம் மீனாட்சி, இந்த மாலைக்கு பழனிக்கிட்டே சொல்லிடலாமா? எப்பா, நல்ல அளவு கல்லில் பட மாட்டாங்களாப்பா.
அவனை மாலை கட்ட சொன்னீங்கன்னா வெறும் நாரவில் கொண்டு வந்து தருவேன். கல்யாணத்துக்கு மாலை கட்ட சொன்னீங்கன்னா கழுத்தை நெரிக்கிற மாதிரி கட்டிட்டு வருவேன். ஏப்பா இந்த பாளையங்கோட்டையில் குமார்னு ஒரு பையன் இருக்கியாப்பா, நம்மளுக்கு தெரிஞ்ச வயதான். உங்களுக்கு எப்படி வேணும்னு மட்டும் சொல்லுங்க, அட்டகாசமாக பண்ணி தருவேன். அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு மல்லிகைப்பூ ரோஜா எல்லாம் அவனே உனக்கு வந்து கொடுத்துருவேன்ப்பா. வாயை திறந்து காசே கேட்க மாட்டேன், நம்ம கொடுக்குறத வாங்கிட்டு போயிடுவேன். மீனாட்சி, அண்ணன் சொல்றது மறக்காம குறிச்சுக்கோமா. சரிப்பா. நான் சொன்னதுக்காக செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, சரின்னு தோணுன்னா செய்ய. மீனாட்சி, இந்த நிச்சயத்துக்கு துணிமணி எல்லாம் நம்ம கல்லட குறிச்சிலே வாங்கிப்பா. நம்ம ஊர்ல நிச்சய துணி எடுக்க போறீங்களா? என்னங்கப்பா, அவன் கர்ச்சீப் வாங்கணும்டா கூட திருநெல்வேலி வரைக்கும் போறேன், நிச்சயத்துக்கு போய் இங்க துணி எடுக்கணும்ன்றீங்க. வர வெள்ளி சைடில் ஒரு நாள் பிள்ளைகளையும் அம்மாவையும் ஆரம்பிக்கவிய கூட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச துணிமணி எடுத்து கொடுங்க. வீட்டில் முத நடக்க போற விசேஷம்ப்பா, அது எப்படி நடத்தணும் கூட தெரியல, எல்லாத்தையும் தப்பா யோசிச்சுக்கிட்டு. ஏன்பா நீயே இந்த வேலையை கொஞ்சம் செய்யலாம்ல? எனக்கு இந்த நிச்சயத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் தலையிட மாட்டேன். மீனாட்சி, பாத்தியம்மா, இவனுக்கு அவன் மேல பாசம் இல்லைன்னு சொல்ற? இல்லப்பா. அப்புறம் செலவை மிச்சப்படுத்துறோம்னு சொல்லி வீட்டை அப்படியே விட்டுறாதீங்க. வெள்ளை அடிக்கிறதுக்கு ஆள் சொல்றேன், எப்பன்னு மட்டும் சொல்லுங்க. உன்னை படுத்து ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன், இப்பயும் அங்க எங்க சுத்திட்டு இருக்க? ஏய், நீ ஏன் அவளை மொத்தமா படுக்க வச்சிருவ போல இருக்க? சாரதா, இங்க வா, இப்படி உட்காரு. என்னங்க டாக்டர் என்ன சொன்னாரு? என்ன சொல்லணும்? இல்லங்க, என்ன பத்தி என்ன சொன்னாரு? நீ கட்டிட்டு இருந்த பச்சை கலர் சாரி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாரு. அவர் ஒய்ஃபுக்கும் அதே மாதிரி ஒன்று வாங்கி தர முடியுமானும் கேட்டாரு. கிண்டலா? நான் கண்ணை மூடி இருந்தா தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நடக்காதுமா. நீ இன்னும் 100-150 எபிசோடு வரைக்கும் இருப்பேன்னு டைரக்டர் டாக்டர் சொன்னாரு. அம்மா, காஃபி போடலையா? டாக்டர் ஹார்லிக்ஸ் தான்ப்பா குடிக்க சொன்னாரு. மா, உனக்கு சொல்லமா, எனக்கு கேட்டேன். ஏய், அம்மாக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, அவங்க கிட்ட போய் காஃபி போடு டீ போடுன்னு கேக்குற? ஓ, உனக்கு அட்டாக் வந்துச்சுல்ல, மறந்தே போயிட்டேன். பாத்தியா, நான் பேசுனதே நக்கல்னு சொன்னியே, இப்ப இது என்ன சொல்லுவ? என்ன செய்யறது? பெத்த மனசு பித்து, புள்ள மனசு கல்லுன்னு சும்மாவா சொன்னாங்க? நான் ஹாஸ்பிட்டல்ல கடந்தப்ப கூட நாம போயிட்டா இவனை யாரு பாத்துப்பாங்கன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அதுல என்ன உனக்கு டவுட்டு? உனக்கு அப்புறம் மீனாட்சி தான். மீனாட்சி என்ன நல்லபடியாவே பாத்துப்பாமா. டேய், என்னடா பேசுற? அவளால தான் அம்மாக்கு அட்டாக் வந்துச்சு, நீ இன்னும் அவளையே நினைச்சிட்டு இருக்கியா? அவ காலடி எடுத்து வச்சா எரும மாட்டோட என்ன கூப்பிட வந்துட்டான். மா, மீனாட்சியை பத்தி இப்படி அநியாயமா பேசாதம்மா. நீ என்னப்பா பேசுற? அவன் எங்க பேசுறான்? உன்னை பார்க்க வர சாக்குல மீனாட்சி அவனை பார்க்க வந்து சொக்கு பொடி போட்டு போயிருப்பா, அதான் இப்படி எல்லாம் பேசுறான். இத பார், உன் அம்மாவுக்கும் மீனாட்சிக்கும் அட்டாக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னங்க சொல்றீங்க? நான் சொல்லல, டாக்டர் சொன்னாரு. உனக்கு அட்டாக் வந்தது காரணமே உன்னுடைய பிரஷர் மாத்திரையை நீ 1 மாசமா சாப்பிடாம விட்டதுதான். என்னம்மா இது? யார கேட்டு மாத்திரை நிப்பாட்டின? பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு பழிய மீனாட்சி மேல போடுறியா? அவ காலடி எடுத்து வச்ச நேரம் தான் உசுரோட நீ திரும்பி வந்திருக்க, தெரிஞ்சுக்க. அது எப்படி சரவண, உங்க அம்மா மீனாட்சியை பார்த்து போடுற மைனஸ் பாயிண்ட் எல்லாம் மீனாட்சியுடைய பிளஸ் பாயிண்டா மாத்திடுற? வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கும்பா. சரி, அப்படி இருந்தாலும் அவ பேசுனது தப்பா இல்லையா? ஏங்க, அவ அவ்வளவு பேசிட்டு போனதுக்கு நீங்களா இருந்தா சும்மா இருந்திருக்க மாட்டீங்க. மாமியார் மருமகளுக்கு நடுவுல 1000 இருக்கும். இன்னைக்கு அடிச்சுப்பீங்க, நாளைக்கு சேர்ந்துருப்பீங்க. இதுல நான் என்ன கருத்தை சொல்றது? அவ என் மருமகளாவே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? என்னம்மா திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? ஆமா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பா, இந்த நிச்சய மேட்டர் நீ பாத்துப்பல்ல? டன் டன் டண்டனக்கா டன் டன். ஆல் தி பெஸ்ட், நான் வரேன். இந்த வீட்ல நம்ம 2 பேருக்கும் மரியாதை இல்ல போல இருக்கே. உங்களுக்கு பிடிக்காததை எதையும் நாங்க செய்ய மாட்டோம், ஆனா உங்களுக்கு பிடிக்கிற வரைக்கும் விடவும் மாட்டோம்.